இயேசு நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். பாவியான என்னையும் மாற்றினார் அதிசயம். இந்த பிள்ளை மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழை என் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் இயேசு இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை ரெண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை ரெண்டாக பிளந்திட்டார் அதிசயம். ஒரு சொல்லாலே புயல் காற்றினையும் அடக்கினார் அதிசயம். ஒரு சொல்லாலே புயல் காற்றினையும் அடக்கினார் அதிசயம். ஒரு சொல்லாலே புயல் காற்றினையும் அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் இயேசு நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் இருக்கிறார். நம் அருகில் இருக்கிறார். செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை மாற்றினார் அதிசயம். ஜாடி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். ஜாடி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். ஜாடி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம்.
வந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். இந்த காணிக்கைக்காக ஆரோன் பிரதர் வந்து ஜெபிப்பாங்க. பிரைஸ் எல்லாம் கர்த்தருக்கு சோத்திரம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே சாட்சி பெற்றார். அவனுடைய காணிகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். சோத்திரம் ஆண்டவரே, பரலோக பிதாவே, இயேசு நாமத்தினால கொடுக்கப்பட்ட காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் பொருத்தனைகளையும் ஆசீர்வதிங்கள் ஆண்டவரே. வானத்தின் மதுகளை திறந்து இடகொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய தேவையெல்லாம் சந்தித்து கொடுங்க. அவங்க குறைவெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் நிறைவாக்கி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்யும் பிரயாசங்களால் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். 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 உட்காரலாம். பேசலாம். திருமணத்துக்கானது ஒரு நிமிஷம் நாம் கைகளை உயர்த்தி தேவ சமூகத்திலே அந்த
தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை. தொடர்ந்து 33ஆம் வசனம் வரை. மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான். அவரே சரீரத்துக்கும் இரட்சகராயிருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் விசேஷமாக குடும்பத்திற்கான காரியம், இந்த திருமண வாழ்க்கை குறித்த இந்த பகுதியை நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த திருமணம் என்பது அது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று அல்ல. திருமணம் என்பது அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. பாருங்க, இப்போ ஒரு 2 வீலர்ல ஃபால்ட் ஆயிடுச்சு அல்லது ஒரு கார்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதற்கான மெக்கானிக் இருக்கிறாங்க. அந்த மெக்கானிக்ட போய் கொண்டு போகும்போது அந்த மெக்கானிக் என்ன செய்யறாங்க, அதெல்லாம் சரி பண்றாங்க. இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் கார்லாம் என்ன சொல்றாங்க, நீங்க எங்கேயும் போய் என்ன செய்யாதீங்க, அதை சர்வீஸ் பண்ண பக்கத்திலேயோ அல்லது நீங்களா எதையும் செய்யாதீங்க, நேரா எங்க கிட்ட என்ன செய்யுங்க, கொண்டு வந்துருங்க, நாங்க என்ன எல்லாமே என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்படிங்கிறோம். அப்போ இப்போ அந்த கார்ல எல்லா வசதிகளும் இருக்கு. அப்போ மேனுஃபேக்சர் மேனுவல், அதாவது தயாரிப்பாளருடைய அது எப்படி பயன்படுத்தணும்னு ஒரு மேனுவல் வச்சிருக்கிறாங்க. ஃப்ரிட்ஜா இருந்தாலும் சரி, வாஷிங் மிஷினா இருந்தாலும் சரி, ஒரு 2 வீலரா இருந்தாலும் அல்லது காரா இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேனுவல் வச்சிருக்கிறாங்க. இந்த மேனுவல் எதற்காக அப்படின்னா அதை எப்படி நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டோம். ஒருவேளை ஒரு சிலர் செல்போன் வாங்குவாங்க, ஆண்ட்ராய்டு போன். ஆனா அந்த போனை கூட அவங்களுக்கு போன்ல நம்பர் ஸ்டோர் பண்ண தெரியாது, போன்ல யாருக்காவது ஒரு எஸ்எம்எஸ் அனுப்ப தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்களுக்கு போன் இருக்கு, ஆனா அதை பற்றி தானே என்ன இல்லை, நாலேஜ் இல்லை. அப்போ அதே போலதான் திருமணத்துக்கான காரியங்களை குறித்து வேதத்திலே மிகவும் தெளிவாக இந்த பவுல் அப்போஸ்தலர் இதை குறித்து சொல்லும் போது அவர் தன்னுடைய சொந்த கருத்தை சொல்லவில்லை. ஆதியாகமத்திலே
கடவுள் சொன்ன, ஆண்டவர் சொன்ன அந்த காரியங்களை திரும்ப அவர் ஞாபகப்படுத்துகிறார். சொல்லிட்டு கணவன் மனைவி அவங்களுடைய அந்த காரியங்களை குறித்து இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவது 18ஆம் வசனம், எபேசியர் 5:18, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. இந்த திருமணம் என்பது கணவன் மனைவிக்கான காரியங்களை குறித்து அங்கு பார்க்கிறோம். ஒரு குடும்பத்துல கணவன் சுயநலம் உள்ளவராக இருப்பாரானால் அங்கே அந்த குடும்பம் பாதிக்கப்படுகிறது. அந்த பிள்ளைகள் திக்கற்று நிற்கிறாங்க, அவன் மனைவிக்கான ஆதரவு இல்லாமல் போய்விடுகிறது. நிறைய குடும்பங்கள்ல அந்த குடும்ப தலைவர் ஒரு சுயநலம் உள்ளவராக அல்லது அவர் தன்னுடைய காரியங்களை மட்டுமே நினைக்கிறவராக. அப்போ இங்கே பவுல் சொல்றாரு, கிறிஸ்து மணவாளனாகவும் திருச்சபை மணவாட்டியாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. மணவாளன் இயேசுவுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட திருச்சபை. அல்லேலூயா. அப்ப இயேசு என்ன செய்யறாரா, இந்த சபைக்காக அவர் அன்பு கூர்ந்து தன்னையே ஜீவனாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அது என்னென்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே நாம் வாசிக்கிறோம். 25ஆம் வசனத்துல, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். சொல்லுங்க, அன்பு கூறுங்கள். அப்ப இந்த அன்பு கூறுங்கள் சொல்லிட்டு அவர் எதை சொல்லி முடிக்கிறார் அப்படின்னா, நான் கிறிஸ்துவையும் சபையும் குறித்து நான் சொல்லுகிறேன். இந்த ரகசியம் பெரிது. எல்லாம் சொல்லுங்களேன், ரகசியம் பெரிது. ரகசியம்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்த சுவிசேஷத்தின் சாரம்சம். இந்த மார்க்கு சுவிசேஷத்துல இந்த ரகசியம்னு வருது, யோவான் சுவிசேஷத்துல ரகசியம் வருது. அப்போ ரகசியம்னா என்னன்னா, நமக்கு இன்னர்ல நமக்கு ஒரு சிலருக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதான் ரகசியம். ஆனா வேதத்தின் அடிப்படையில் இந்த ரகசியம் அப்படின்னா கிறிஸ்துவின் சிலுவையின் மூலமாக, அந்த மீட்பின் மூலமாக பாருங்க. அப்போ உன்னதத்திலிருந்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் அவர் அங்கு உன்னதத்திலிருந்து இறங்கி வருகிறார். அப்போ மணவாட்டியாகிய திருச்சபையை பார்க்கிறார். அந்த திருச்சபை எப்படி இருக்குன்னா, கரை உள்ளதாக, ஜனங்கள் மீட்பு இல்லாதபடி. மனுஷனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள். அந்த மணவாட்டிக்காக அவர் தன்னையே அர்ப்பணித்து தன் ஜீவனை கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அதை பரிசுத்தமாக்கி அதை சுத்திகரித்து பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி பாருங்க, இதெல்லாம் மணவாட்டிக்காக கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. அப்ப அவருடைய விலா அங்கு ஈட்டியினாலே குத்தப்பட்டது, அங்கு தண்ணீரும் இரத்தமும் புறப்பட்டது. இங்கே நாம் வாசிக்கிறோம், அதை குறித்து வாசிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 2:24. இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். அப்போ இந்த குடும்பத்திற்கான காரியம் திருமணத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, திருமணம் ஆனவர்களுக்கு இந்த குடும்பம், ஏன் எனக்கு இப்படி ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தை நான் எப்படி நடத்த போகிறேன், இந்த குடும்பத்தில் இருக்கிற குறைவை யார் சரி பண்ணுவா, இந்த குடும்பத்தினுடைய இந்த நிலையை நான் என்ன செய்வது பாருங்க. அப்ப அந்த குடும்பம் என்பது அதற்கான இந்த மேனுவல், இது வேதாகமம் தான் அதற்கான மேனுவல். அல்லேலூயா. அந்த நாட்கள் என்ன பண்ணியிருக்காங்க, திருமணம் எதற்காக பண்ணியிருக்காங்கன்னா, இந்த சொத்து இருக்கு பாத்தீங்களா, அவங்களுடைய பூர்வீக சொத்து, அது பாதுகாக்கப்படுவதற்காக திருமணம் பண்ணியிருக்கிறாங்க, வேற நோக்கமே இல்லை. அப்ப இடைப்பட்ட காலங்கள்ல திருமணம் எதற்காக பண்ணப்பட்டதுன்னா, ஒருவரை ஒருவர் நேசிச்சு திருமணம் முடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற காலங்கள்ல
திருமணம் என்பது எப்படி இருக்கு அப்படின்னா, எனக்கு சாதகமாக இருக்க வேண்டும், எனக்கு பிடிக்கணும், எனக்கு பிரியமா இருக்கணும், ஒன்லி என்னுடையதுக்காக மாத்திரம். அதாவது இன்னும் சொல்ல போனா, நம்ம வேணும்னா சேர்ந்து வாழ்ந்துக்கலாம், வேணான்னா அவங்கவுங்க வழியில என்ன செஞ்சுக்கலாம். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைகள்ல மாறி இருக்கிறது. ஆனா வேதாகமத்தின் அடிப்படையிலே ஒரு குடும்பத்தை அவங்க சரியா அமைக்கும் போது அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு சிலர் சொல்லலாம், எனக்கு இந்த வேதத்துல எல்லாம் நம்பிக்கை இல்லைங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா அப்படி சொல்றதுனால ஆண்டவருக்கு எதுவும் குறைவில்லை. ஆனா அந்த வேதத்தின்படி ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை அமைக்கும் போது அவர்கள் வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும். ஹல்லேலூயா, இந்த குறைவை எல்லாம் ஆண்டவர் சரி பண்ணுகிறவராக. இங்கு ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவனாய் கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கதான் கவிதை உருவாகிறதாம். கவிதைனா அந்த நிறைய ஒவ்வொரு படைப்பையும் ஆண்டவர் மனுஷனுக்காக உண்டாக்கினார். அந்த எபிரேய மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு, ஏவாள் வந்த உடனே அப்பா ஏற்ற துணை வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் சரியான டிரான்ஸ்லேஷன். ஆதாம் ஏவாளை பார்த்த உடனே அது அப்படியே இருக்கான், அப்பா எனக்கு ஏற்ற துணை வந்துட்டாங்க அப்படி. அப்போ முதல் கவிதை என்பது எங்க இருக்கு அப்படின்னா, அங்கு ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாளை பார்த்த போது அங்கு கவிதை வந்தது. ஹல்லேலூயா. அப்போ இங்கே வாசிக்கிறோம், எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டபடியினாலே என் எலும்பில் எலும்பும். பாருங்க, திருச்சபை மணவாளன் இயேசுடைய அந்த விலா எலும்பிலே குத்தப்பட்டது. அங்கு தண்ணீரும் ரத்தமும் என்ன செய்யப்பட்டது? புரண்டு ஓடினது. மணவாளன் இயேசுவினுடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டதுதான் திருச்சபை. ஹல்லேலூயா. அவர் இரத்தத்தை கரையமாக கொடுத்து சபையை சம்பாதித்திருக்கிறார். உன்னதத்திலிருந்து இறங்கி வந்து அவர் அடிமையின் ரூபம் எடுத்து நம்மை மீட்டு அவர் உன்னதத்திற்கு ஏறி இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கு எப்படி அந்த விலா எலும்பிலிருந்து அங்கு சொல்லப்பட்டிருக்கு, விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்போ இந்த வேதாகமத்துல ஆதியிலிருந்து கடைசி வரைக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திருமணத்தில் ஆரம்பித்து திருமணத்திலே முடிகிறது. இந்த பைபிளே குடும்பத்தை முக்கியப்படுத்துது. ஆண்டவர் செய்த முதல் அற்புதமும் காணா ஒரு கல்யாண வீட்டுல தான் என்ன செய்தார். இங்கே அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். அவங்க எப்படி இருப்பாங்க? அப்படி சொல்லிட்டு இங்க பவுல் சொல்றாரு எபேசியர் 5ல, நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. நான் எதை சொல்றேன்? கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும். எப்படி ஆதாம் மனைவியை பார்த்து என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாங்களோ, அப்படியே இயேசுவும் உங்களையும் என்னையும் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக உள்ளான பூரண அழகுள்ளவளாக ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாய் அவருக்கு ஏற்ற பூரணத்தை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த மணவாளன் இயேசு அவர் என்ன செய்கிறாராம்? திருச்சபைக்காக அங்கே நாம் வாசிக்கலாம், எபேசியர் 5ஆம் அதிகாரத்திலே இங்கே வாசிக்கிறோம் 23ஆம் வசனம். எபேசியர் 5, கிறிஸ்து சபைக்கு தலையாயிருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாயிருக்கிறான், அவரே சரீரத்துக்கும் ரட்சகராயிருக்கிறார். பாருங்க, அப்ப அநேக குடும்பத்துல ஏன் ஃபெயிலியர் ஆகுது?
குடும்பத்துல ஏன் நிறைய டைவர்ஸ் வருது, நிறைய பிரச்சனை ஏன் அப்படின்னா அங்க என்ன இருக்குன்னா அங்கு மனுஷனுக்குள்ளே பாவம் என்கிற ஒன்று இருக்கிறது. அந்த பாவம் இருக்கிறதுனால அந்த குடும்ப தலைவர் குடும்ப தலைவிக்குள்ள சுயம் இருக்கிறது, சுயநலம். நான் எப்படி இறங்கி போகிறது, நான் எப்படி மன்னிக்கிறது, நான் எப்படி விட்டு கொடுக்கிறது. இதனால அந்த நிறைய குடும்பம் பாதிக்கப்படுறது மாத்திரமல்ல, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் திக்கற்று போகிறார்கள். அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அநேக தீமைகள், அவங்க கொடூரமாக மாறுகிறார்கள். ஏன்னா அந்த பிள்ளைக்கு சரியான ஒரு தலைமைத்துவம் இல்லை, அந்த பிள்ளையை நடத்துகிறதற்கு அந்த வீட்டில அந்த ஒரு சரியான ஒரு வாய்ப்பு இல்லை. கலாத்தியர் 5 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால். அப்ப கணவனும் மனைவியும் கடித்து பட்சித்துக்கிட்டே இருக்கிறாங்க, அல்லது ஒரு குடும்பத்துக்கும் இன்னொரு குடும்பத்துக்கும் வாக்குவாதமும் சண்டையுமா இருந்தா அங்கு சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் அழிந்து போவீர்கள். அப்ப எங்க வாக்குவாதமும் வம்பும் கசப்பும் விரோதமும் வைராக்கியமும் கடித்து பட்சிக்கிறது, இந்த குறை அந்த குறை, ஒருவேளை குடும்ப தலைவன் தலைவியை பார்த்து குறை சொல்றது, தலைவி குடும்ப தலைவர், அப்ப அங்க என்ன இருக்கும்னா அங்கு ஒரு மனம் இருக்காது, அங்கு பிசாசின் கிரியைகள் காணப்படும். அப்ப குடும்பம் எப்படிப்பட்டதுன்னா எலும்பில் எலும்பும், எலும்பில் எலும்பும். அப்போ குடும்ப தலைவர் மனைவியை என்ன செய்யணுமா, நேசிக்கணும். தன் சரீரத்தை நேசிக்கிறது போல மணவாளன் இயேசு திருச்சபையை நேசிக்கிறது போல. அல்லேலூயா. சபைக்குள்ள வரும்போது கண்ணீரோடு தேவையோடு எத்தனையோ பேர் வர்றாங்க. ஆனா வருகிற ஒவ்வொருவரையும் போஷித்து விசாரிக்கிறவர், அதற்காக ஜீவனை கொடுத்தவர் இயேசு. அல்லேலூயா. அந்த ஜீவனை கொடுத்தது மாத்திரமல்ல, அந்த மணவாட்டியை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அதை கழுவி, ஜலத்தினாலே கழுவி, அதுல என்னென்ன இருக்கான், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாதபடி சுத்திகரித்து ஆண்டவர் என்ன செய்யறார், அதை அலங்கரிக்கிறார். பாருங்க, ஒரு பெண் அந்த பெண்ணுக்கான ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வரும்போது என்னைக்கோ போட்ட ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வர மாட்டாங்க. மணவாட்டி அது ரொம்ப பெஸ்டா சிறந்ததா, அது மாத்திரமல்ல அதற்கான ஆயத்தம் பாருங்க, அந்த அலங்கரிக்கப்பட்ட ஒரு நிலையில பாருங்க. அப்ப இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா இந்த டவுரி, அந்த என்னென்ன காரு, 2 வீலர் அல்லது லேண்டு அல்லது எல்லாம் சின்ன சின்ன ஜாமான் முதற்கொண்டு எல்லாம் இருந்துட்டு, ஆனா தேவ சுத்தத்தின்படி இருதயம் ஆயத்தமாகாததுனாலே நிறைய குடும்பம் பிரிந்து போகிற நிலைக்கு கொண்டு போகப்படுகிறது. அல்லேலூயா. திருமணத்திற்கு என்ன தேவைன்னா அந்த இருதயத்தின் ஆயத்தம் தேவை. ஆண்டவர் இயேசு எதிர்பார்க்கிற ஒரு அலங்காரம் தேவை. அங்கு அதுதான் சொல்லப்பட்டிருக்கு இந்த வசனத்திலே, அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார், அவரே சபைக்கு இரட்சகராய் இருக்கிறார். அந்த இயேசுவுக்கு ஏற்ற ஒரு பரிசுத்தம், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு ஜெப வாழ்க்கை, அந்த குடும்ப தலைவருக்குள்ள ஒரு ஜெப வாழ்க்கை, குடும்ப தலைவிக்குள்ள ஒரு ஜெப வாழ்க்கை, அவங்க ஆண்டவருடைய வசனத்தின்படி தங்களை அலங்கரித்து தங்களை ஒப்பு கொடுத்து. அது மாத்திரமல்ல, இந்த வேதம் சொல்லுகிறது பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், கணவர் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பேர பிள்ளைகள் எப்படி இருக்கணும், குடும்பம் எப்படி பாதுகாக்கப்படணும், அதற்கு ஒருவரை ஒருவர் தங்களை என்ன செய்யணும், இயேசுவை போல தங்களை ஒப்பு கொடுத்து, இயேசுவை போல அவங்க என்ன செய்யணும், அன்பு கூர்ந்து தங்களை அதற்கு பலியாக அர்ப்பணித்து, அன்பு கூர்ந்து சொல்லுங்களேன், அன்பு கூர்ந்து. அல்லேலூயா. நமக்கு முன்மாதிரியாக இயேசு இருக்கிறார், நமக்கு முன்மாதிரியாக இயேசு இருக்கிற. இங்க நாம் வாசிக்கிறோம் அடுத்ததாக 24ஆம் வசனம், ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். அப்போ மனைவி என்பது திருச்சபை, மணவாட்டி. நம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் மணவாளனுக்கு ஆண்டவர் இயேசுக்கு மகிமையை கொண்டு வரணும். ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள அந்த அலங்காரம் இருக்கணும், சாட்சியின் வாழ்க்கை இருக்கணும், நம்முடைய ஜீவிதம் குற்றப்படாதபடி இருக்கணும். வாலிபர்களானாலும் சரி, குடும்ப தலைவரானாலும் குடும்ப தலைவியானாலும்
குற்றப்படாத ஒரு வாழ்க்கை. நம்மளை கையை நீட்டி நம்மளை யாரும் குறை சொல்லக்கூடாது. எதற்காக ஆண்டவர் பரிசுத்தமாக்கினார், எதற்காக ஆண்டவர் ரட்சித்தார், எதற்காக தெரிந்து கொண்டார், கேலி பொருளாக. ஆமா, இவங்க இயேசுன்னு போனாங்க, இவங்க வாழ்க்கையில எந்த சாட்சியும் இல்லை, அப்படி அல்ல. நாம் அவருக்கு ஏற்ற அலங்கரிக்கப்பட்டவர்களாக, அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாக. சொல்லுங்களேன், கீழ்ப்படிந்திருக்கிறவர்களாக. ஹல்லேலூயா. எங்க ஒழுங்கு இருக்கோ அங்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு கீழ்ப்படிதல் என்பது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அந்த கீழ்ப்படிதல் என்பது அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அப்ப மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி. இந்த மணவாட்டி என்ன ஆகுறாங்க? இருவரும் ஒரே சரீரமா இருக்கிறாங்க. அவருக்கு என்ன பிரியம், அவருக்கு என்ன பிரியம். இந்த குடும்ப தலைவர் என்ன செய்யறாரா? இங்க சொல்லப்பட்டிருக்கு, இயேசுவுக்கு ஒப்பாக அவர் உன்னதத்திலிருந்து இறங்கினார். சொல்லுங்களேன், உன்னதத்திலிருந்து இறங்கினார். அதை பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 5ஆம் வசனம், 4-5. அவனவன் தனக்கானவைகளை அல்ல. ஒரு குடும்ப தலைவி தனக்கானவைகளே அல்ல, ஒரு குடும்ப தலைவர் தனக்கானவைகளே அல்ல. இயேசு கிறிஸ்துவை போல, இயேசு கிறிஸ்துவை போல நன்மை செய்யத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துவை போல நற்காரியங்களை செய்யத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துவை போல ஆசீர்வாதத்தை கொண்டு வரத்தக்கதாக, இயேசு கிறிஸ்துவை போல சுத்திகரிக்கத்தக்கதாக. கிளீன்ஸ் த பாடி. அவருடைய ரத்தம் சுத்திகரிக்கிறது. எங்க பாவம் இருக்கோ, அக்கிரமம் இருக்கோ, எங்க பாவமும் அக்கிரமும் பெருகுதோ அங்கு பிசாசின் ஆளுகை, அங்கு பாதுகாப்பு இருக்காது. ஆண்டவர் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாத ஒரு நிலை, அங்கு இருள் காணப்பட ஆரம்பிக்கும். இங்கே நாம் வாசிக்கிறோம், அவனவன் தனக்கானவைகளே அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துக்குள்ள இருந்த சிந்தை. ஒரு ஸ்திரீ பாவத்துல கையும் களவுமா பிடிக்கப்பட்டா, அந்த ஸ்திரீ சட்டத்தின்படி என்ன செய்யப்படணும்? பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு, கல்லெறிஞ்சு கொல்லணும். ஆனா புதிய ஏற்பாட்டுல இயேசு இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க. கொண்டு வந்த போது சொல்றாங்க, மோசையின் சட்டத்தின்படி இவளை கல்லை கொண்டு எரியணும் அப்படின்னு. ஆண்டவர் இயேசு அவர் மீட்பர் அங்க நின்று கொண்டிருக்கிறார். மனுக்குலத்திற்காக ரத்தத்தை சிந்த போகிறவர் ரட்சகர் அங்க நின்று கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு, உங்களிலே பாவம் இல்லாதவன் முதலில் கல்லறிய கடவன். ஒரு வேசித்தனம் பாவம் பண்ணவங்க அவங்கள கல்லறிந்து கொள்றது சரியான சட்டம். பைபிள்ல போட்டிருக்கு, அவங்க சபிக்கப்பட்டவங்க அவங்கள கல்லறிந்து கொல்லணும். ஆனா இயேசு என்ன பண்றாரு? மன்னித்து இனி பாவம் செய்யாதன்னு விட்டுறாரு. அப்ப என்ன பண்றாரு புரியலையே. அதாவது ஆண்டவர் அந்த நாட்கள்ல பிரியமானவர்களே எத்தனையோ அரசாங்கம் மாறி இருக்கு. யூத சாம்ராஜ்யத்துல பாபிலோன் சாம்ராஜ்யம் இருந்திருக்கு. அடுத்து அவங்க எகிப்தின் அந்த அவங்களுடைய இதுல இருந்து வளர்ந்து வந்தவங்களா இருக்கிறாங்க, அவங்க முற்பிதாக்கள். அதுக்கு அடுத்து ரோம சாம்ராஜ்யம் இருக்கு பாருங்க. அப்போ யூதர்களுக்கு இருக்கிற அந்த சட்ட திட்டங்களின்படி ரோம அரசாங்கம் இருக்கும்போது ஒரு பெண்ணையோ ஒரு சகோதரனையோ அவங்க என்ன செஞ்சிட முடியாது, தண்டிக்க முடியாது. அங்க இருக்கிற அரசாங்கத்தின் சட்டத்துக்கு அவங்க கீழ்ப்படியணும். அவங்க என்ன செய்யறாங்க, அங்க ராஜாட்ட பெர்மிஷன் கேட்கிறாங்க. இயேசுவை கூட அடிக்கிறதுக்கும் அவரை தண்டிக்கிறதுக்கும் கூட அரசாங்கத்திட்ட பெர்மிஷன் கேட்கிறாங்க. யூதர்களுடைய சட்டப்படி உடனே எப்படி தண்டிச்சிட முடியாது. ஆனா ஏன் ஆண்டவர் அதை எழுதி வைத்திருக்கிறார்? தகப்பனையும் தாயையும் தூசிக்கிறவன் அவன் கொலை செய்யப்பட கடவன். ஒரு தகப்பனையும் தாயையும் அவன் கனம் பண்ணலைன்னா அவனை கொன்றுங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா கொன்றுறதா அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனையோ அரசாங்கம் மாறுது, இவ்வளவு பயத்தோடு நடக்க வேணும். ஒரு தகப்பனையோ தாயையோ ஒரு மனுஷன் அடிக்கிறதுக்கு ஒரு பிள்ளை கையை ஓங்குறான் அப்படின்னா அவன் சபிக்கப்பட்டவன், அவன் கொலை செய்யப்படணும் அப்படின்னு வேதம் சட்டம் சொல்லுது. ஆனா அதை பார்க்கும்போது நான் அப்படி செய்யக்கூடாது, தகப்பனையும் தாயையும்
நான் கனவீனம் பண்ண கூடாது. உன் வாழ்நாள் நீடித்திருக்க தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்ப பிள்ளைக்கு அதை சொல்லி கொடுக்கணும். தகப்பனை கனம் பண்ணணும். நீ ஆண்டவரை பார்க்கறது உன் தகப்பனுக்குள்ள நீ பார்க்க முடியும். தகப்பன் நல்லது சொல்லுவாரு. தாய் உனக்கு உன் வாழ்க்கை அழிந்து போகாதபடி, உன் வாழ்க்கையில தீமைகள் வராதபடி உனக்கு தகப்பனும் தாயும் புத்தி சொல்லுவாங்க. அவங்களுக்கு நீ கீழ்ப்படியணும். அவங்களுக்கு கீழ்ப்படியும் போதுதான் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அதற்கு அதை சொல்லி கொடுக்கணும். ஆனா பைபிள் என்ன போட்டிருக்குன்னா, அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும்னு போட்டிருக்கு. அப்ப கொலை செஞ்சிடலாமா? இல்ல, அதை உணர்ந்து திருந்தி நட. இவ்வளவு கர்த்தருக்கு விரோதமான அந்த பிரமாணம்னு போட்டிருக்கு. அப்போ இந்த வேதத்துல தேவனுடைய பிரமாணங்கள்னே நிறைய இருக்கு பைபிள்ல. ஹல்லேலூயா. இந்த பிரமாணங்கள்ல இதெல்லாம் சரி செய்வதற்காக தான் மனுஷனுக்குள்ள இந்த பிரமாணத்தை ஏற்படுத்தும்படி. பாருங்க, வேசித்தன பாவம் என்பது ஒரு மனுஷன் தன் சொந்த சரீரத்துக்கு விரோதமா பாவம் செய்யறான். அப்ப திருமணம் என்பது வேசித்தனம் இல்லாதபடி, ஒரு மனுஷ சிந்தனையிலேயோ அவனுடைய செய்கையிலேயோ ஒரு ஒழுங்கினமா நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தேவன் திருமணத்தை ஒரு கனம் உள்ளதாக, அதை மகிமைக்குரியதாக அதை ஒழுங்கு பண்ணுகிறார் கர்த்தர். திருமணத்துல என்ன நடக்குது அப்படின்னா, ரெண்டு பேரும் வேற வேறவங்க. ஆனா இந்த சகோதரன் அந்த சகோதரியின் இடத்திலே அன்பு கூற வேண்டும். அந்த சகோதரி இந்த சகோதரனிடத்திலே என்ன செய்யணும்? அன்பு கூறணும். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதை ஜெபத்தோடு நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. அதனாலதான் அங்க சொல்லப்பட்டிருக்கு, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல மனைவியினிடத்திலே அன்பு கூற கடவுள். நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் புருஷனிடத்திலும் அன்பு கூற கடவுள். அப்ப இயேசு என்ன செய்கிறார்னா, இந்த திருச்சபைக்காக அங்கே நாம் இங்கே வாசிக்கிறோம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்திலே, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே இயேசுவை போல. ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுக்குள்ள இருந்த மனத்தாழ்மை என்ன? சீசனுடைய காலை கழுவுகிறார். ஹல்லேலூயா. I am a servant. மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல். ஊழியம் கொள்றதுன்னா என்ன சொல்றது? ஏய் இதை செய், ஏய் அதை செய், இந்த வேலை இப்படி ஏன் செய்யல, ஏன் இப்படி தப்பு பண்ண? ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஹல்லேலூயா. இயேசு எதற்காக வந்தாரா? ஊழியம் கொள்ளும்படி வராமல். இன்றைக்கு ஒரு குடும்ப தலைவர், ஒரு குடும்ப தலைவி அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அதிகாரத்தினால் அல்ல, அவர்கள் குடும்பத்துக்குள்ளே அந்த கிறிஸ்துவின் சாயலை கொண்டு வரத்தக்கதாக, கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை கொண்டு வரத்தக்கதாக, கிறிஸ்துவின் சுத்திகரிப்பை கொண்டு வரத்தக்கதாக, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வரத்தக்கதாக, பிள்ளைகளுக்குள்ளே சந்ததிக்குள்ளே அந்த குடும்பம் அந்த மகிமையினாலே நிரம்பப்படத்தக்கதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கு, ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேலானவர்களாக என்ன கடவுர்கள். நீ என்ன காட்டிலும் பெரிய ஆளா? உன் குடும்பம் என்ன பெருசா? என் குடும்பம் எப்படி தெரியுமா? அங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே பயத்தோடு கூட, ஆண்டவரே நான் இன்னும் என்னை அர்ப்பணிக்கணும், ஆண்டவரே ஆண்டவரே என்னுடைய ஜீவிதத்துல இன்னும் எனக்குள்ள அந்த ஒரு அர்ப்பணிப்பு, இயேசுவை போல ஒரு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அங்க அதான் சொல்லப்பட்டிருக்கு, தங்களிலும் மேலானவர்களாக என்ன கடவுள்கள், மேன்மையானவர்களாக. அடுத்துதான் வாசிக்கிறோம், அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும். ஒரு குஷ்டரோகிக்கு ஆண்டவர் இயேசு நன்மை செய்வாரானால், நம்ம வீட்டுல காணப்படுகிற எத்தனை பிரச்சனைகள் இருக்கு, அத்தனை பிரச்சனைக்கு உங்களுக்குள்ள இயேசு இருப்பாரானால் அங்கு ஒரு தொடுதல், குணமாக்குதல், அங்கு ஒரு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. நம்ம சுற்றி இருக்கிற எத்தனை பேர் இயேசுவை காண்பார்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதா? அந்த வீட்டுக்குள்ள அவர் உலாவ பாட்டு பண்ணோம், அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதிசயங்களை அவர் செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க வீட்டின் நடுவிலே உங்களுக்குள்ளே உலாவி வரத்தக்கதாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து ஆண்டவர் என்னை ரட்சித்தார். என்னுடைய தாயார் அம்மா அவங்களுக்கு சமீபத்தில் முடியல, ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு ஊருக்கு போனாங்க.
திரும்ப அவங்களுக்கு இந்த ஆர்த்தோர் ரிமெண்ட்ரிஸ்ன்னு சொல்லி அந்த வாதம் மாதிரி அங்கங்கே ஜாயிண்ட் பெயின் ரொம்ப ஆயிடுச்சு. அப்புறம் அவங்களால நடக்கவே முடியல. இங்கே தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், அவங்க ரட்சிப்புக்காக, சுகத்துக்காக. சரி, காலையில் 4 மணிக்கு அதிகாலையில் ஃபோன் பண்ணாங்க. நான் இப்போ ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஒரு 4 மணி இருக்காது, ஒரு 6:30 மணி. நான் 4 மணிலேருந்து இந்த ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். 6:30 மணிக்கு சொல்கிறாங்க, நான் படுத்த படுக்கையாக இருக்கேன், என்னால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கையும் காலையும் கூட அசைக்க முடியல அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்க வேலைகளை கொஞ்சம் செய்யும்படியாக உதவி செய்தேன். அடுத்த நாள் காலையில் அதிகாலையில் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கஷ்டப்பட்டு பாட்டு பாடிட்டு இருந்தேன். ஆண்டவரை துதிச்சு பாடிட்டு இருந்தேன். அதிசயங்கள் அப்படின்னு அந்த பாட்டு பாடுறப்பயே இந்த மாம்சமும் உள்ள இருக்கிற ஆவியும் போராடுது. அதிசயமா, எங்க அதிசயம் அப்படின்னு உள்ள. ஆனாலும் நல்ல உற்சாகத்தோட நல்லா பாடி ஆண்டவர் துதிச்சு ஒரு சில பாட்டா பாடி ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன். 5 மணிக்கு ஃபோன் வருது. என்னடா அது, திரும்ப நேற்று ஃபோன் வந்துச்சு, இன்னைக்கு ஃபோன் வருது. நான் ஒரு ரூம்ல இருக்கிறேன், அவங்க ஒரு இடத்துல இருக்கிறாங்க. இன்னைக்கு நானா எந்திரிச்சிட்டேன்டா, நானா கையை தூக்க முடியுது அப்படின்னு அங்கிருந்து ஃபோன் பண்றாங்க. இல்லையா, இங்க பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறேன், அதிசயங்கள் செய்கிறவர்னு அவர் அங்க அதிசயம் செஞ்சிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம போய் எல்லா வேலையும் செஞ்சா கஷ்டம். அவங்களா கொஞ்சம் வேலையை செய்யற அளவுக்கு கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு, அதிசயம் செய்திருக்கிறார். சரி, அப்போ ஆண்டவருக்கு மகிமைக்காக சொல்றேன். அடுத்து சொல்றாங்க, அந்த முன்னாடி இருக்கிறதுல கிராதி மாதிரி இருக்கும். அது பழைய காலத்து கட்டடம், வாடகைக்கு தான் நம்ம இருக்கிறோம். இந்த காத்து ரொம்ப குளிர்ந்த காத்து வரும். இவங்க 2 போர்வையை பொத்தி இருந்தாங்க. குளிர் தாங்க முடியாம 4 மணிக்கு கிடுகிடுன்னு உடம்பு ஆடி இருக்கு. என்னடா அது அப்படின்னு. இப்ப பொதுவா தேனி, திண்டுக்கல் இந்த இதெல்லாம் நல்ல குளிர்ச்சியா இருக்கும். இப்ப ரொம்ப பனி. பாண்டிச்சேரியில இருக்கிறவங்க கூட சொல்றாங்க பயங்கர பனி அப்படின்னு. அப்போ என்னடா ஒரு 4 மணிக்கு பயங்கரமா கிடுகிடுன்னு நடுங்கி இருக்கு. ஒருத்தர் வந்திருக்கிறார். அவர் ஒரு போர்வை இருக்கு, இன்னொரு போர்வை பொத்தி இருக்கு. எதுக்கு பயப்படுறீங்க, அது ஒன்னும் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லா பொத்திட்டு போயிட்டாங்க. 7 மணி வரைக்கும் தூங்கி இருக்கிறாங்க. ஒரு குளிருமே தெரியல. நாங்க யாரும் போய் சொல்லவும் இல்லை. அந்த நபர் அவங்க சொல்றாங்க, ஒருத்தர் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு. ஆண்டவர் இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. அதிசயங்களை செய்கிறவர் நம்ம வீட்டுக்குள்ள வளாவுவார். உங்க மேல அவருடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். நாங்க இதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லல, அவங்க சொல்றாங்க. இப்படி அவங்களா 5 மணிக்கு ஃபோன் பண்ணி, இப்ப நான் நின்னுக்கிறேன், நடக்க முடியுது கொஞ்சம் அப்படின்னு. கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் மரணத்தை வென்று உயிர் தெழுந்தவராக. ஹல்லேலூயா. எதற்காக அவர் மரணத்தை வென்றார்னா, இந்த மணவாட்டி சபை அது மீட்கப்படாத நிலையிலே, அது ரொம்ப வேதனையான நிலையில, மனுஷனுடைய நிலைமையை பார்க்கும்போது அவன் திக்கற்ற நிலையிலே கைவிடப்பட்டவனாக, அவனுக்காக உன்னதத்திலிருந்து ஆண்டவர் இயேசு இறங்கி மணவாளன் இறங்கி தன் ஜீவனை கொடுத்து அதை போஷித்து காப்பாற்றுகிறதற்காக தன்னையே ஒப்பு கொடுத்து. இங்கே நாம் வாசிக்கிறோம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம், அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக. அப்ப ஒவ்வொரு குடும்ப தலைவரும் குடும்ப தலைவியும் தங்களை தியாகம் பண்ணத்தக்கதாக, தங்களையே அதற்காக ஒப்பு கொடுக்கத்தக்கதாக, அந்த குடும்பத்திற்காக தங்களையே அர்ப்பணிக்கத்தக்கதாக, குடும்பம், அந்த குடும்பத்துல பிள்ளைகள் அவங்க அன்பை பெற்றுக்கொண்டு, அரவணைப்பை பெற்றுக்கொண்டு, இரக்கத்தை பெற்றுக்கொண்டு, அந்த குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, அந்த பேர பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு, அந்த குடும்பத்திலே கர்த்தர் அன்பு வாசம் பண்ணத்தக்கதாக, தேவ சாயல் வெளிப்படத்தக்கதாக. ஹல்லேலூயா. அப்ப குடும்பத்தை அதற்காக தான் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். மனுஷனுடைய சொந்த விருப்பங்களுக்காகவும் வெறுப்புகளுக்காகவும் அல்ல. கர்த்தருடைய சித்தம் செய்யப்படணும், தேவ நோக்கம் நிறைவேறணும். ஹல்லேலூயா. அது பரலோகத்தினுடைய ஒரு குட்டி, ஒரு முன்மாதிரி தாங்க வீடு. அந்த பரலோக ருசி பார்க்கிற இடம் தான் வீடு. அதுதான் குடும்பம். அங்கதான் கர்த்தர் அங்கு கிரியை செய்கிறார். அங்கு அன்பு இருக்கு, கண்டிப்பு இருக்கு, அங்கு ஒழுங்கு இருக்கு, தேவ மகிமை இருக்கு அங்கே. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் பார்க்கிறாரு, நீ கொஞ்சத்துல நீ உண்மையா இருக்கிற, உன்னை இன்னும் கொஞ்சம் அநேகத்துல அதிகாரியா வைப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்க இயேசு என்ன பண்ணாரா, 8ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின்
கீழ்ப்படிந்தவராகி. அந்த சிலுவையில் என்ன நடக்குது? மணவாட்டிக்காக இயேசு சிலுவையிலே அந்த வியாதிகளை ஏற்றுக்கொண்டார். மணவாட்டிக்காக அவர் சாபமாகிறார். மணவாட்டியை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வரும்படி, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அந்த மணவாட்டிக்குள்ளே வரும்படி, மனுஷனுடைய அவமானத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டவர். ஐயோ, என் வாழ்க்கை, என் குடும்பம் அவமானப்பட்டு நிக்குதே, எனக்கு யார் இருக்கிறார்? கிறிஸ்து இருக்கிறார். மணவாளன் இயேசு இருக்கிறார். உங்களை கைவிடாத இயேசு, உங்களை விட்டு விலகாத இயேசு, உங்களை விசாரிக்கிறவராக, உங்களை ஆசீர்வதிக்கிறவராக, உங்களை மீட்கிறவராக அவர் உன்னதத்திலிருந்து இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப குடும்பம் என்பது இந்த ரகசியம் பெரிது. கையை வைத்து சொல்லுங்க, இந்த ரகசியம் பெரிது. அதைத்தான் பவுல் சொல்றாரு, இந்த ரகசியம். மாம்சத்தில் மாம்சமும் எலும்பில் எலும்பும். அப்ப கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமைக்குரிய சரீரம், கிறிஸ்துவின் அந்த ரிசரக்ஷன் பவர், உயிர்த்தெழுதலின் அந்த கரமாக, அந்த மகிமையாக கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. உங்க வீடு அப்படிப்பட்ட வீடு, உங்க பிள்ளைகள் அப்படிப்பட்ட பிள்ளைகள். உங்களுக்குள்ள இருக்கிற மகிமை அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவின் மகிமை. அல்லேலூயா. நீங்க கையை வைக்கும் போது, நீங்க பிரயாசப்படும் போது அந்த இடம் உயிர்ப்பிக்கப்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும். அப்ப குடும்ப தலைவர் என்ன செய்யணும்? தன்னுடைய மாம்சத்தை போஷிக்கிறது போல தான் சாப்பிட்றப்ப நினைக்கணும், நம்ம வீட்டுக்காரமாவும் சாப்பிடுவாங்களா, சாப்பிட்டாங்களா, அவங்களை அன்பு பாராட்டி. ஏன்னா ரெண்டு பேரும் அவங்க தேவ சித்தம் செய்கிறதற்காக, தேவ சாயலை வெளிப்படுத்துவதற்காக, அதற்காக தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த குடும்பத்திலே அன்பு, அரவணைப்பு, இரக்கம், அந்த தேவனுடைய பரிசுத்தம், தேவனுடைய சுத்திகரிப்பு, தேவனுடைய ஆளுகை, அங்கு ஜெபம், தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்தல், அங்கு என்ன உண்டாகும்னா கர்த்தருடைய பிள்ளைகள் பிறப்பிக்கப்படுவார்கள், அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 9 வசனம் சொல்லப்பட்டிருக்கு, பிலிப்பியர் 2:9. ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. கடந்த வாரம் பார்த்தோம், தனக்கு முன் வைக்கப்பட்ட அந்த சிலுவையை அவர் அவமானமாக எண்ணாமல், தனக்கு முன் வைக்கப்பட்ட சிங்காசனத்தை அவர் பார்த்து அதையே பார்த்துட்டு இருக்கிறாரு. அந்த சிங்காசனத்தை சுதந்திரிக்கிறதுல விடவே இல்லை. இன்னைக்கு நீங்களும் நானும், பிசாசு எத்தனையோ வஞ்சகமானதை கொண்டு வருவான், எத்தனையோ கசப்புகளும் விரோதங்களையும், தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நிறைவேறக்கூடாதபடி, தேவனுடைய மகிமை நிறைவேறக்கூடாதபடி, மனுஷனுக்குள்ள இருக்கிற பாரம்பரியம், மனுஷனுக்குள்ள இருக்கிற ஜென்ம சுபாவம், மனுஷனுக்குள்ள இருக்கிற கசப்பு, மனுஷனுக்குள்ள இருக்கிற விரோதம், பகை, இது உள்ள மனுஷனை என்ன செய்து அவனை தீட்டுப்படுத்தி அவனை அப்படியே. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல பேதுருக்குள்ள ஒரு சுபாவம், பிரஜாதியரோட கலக்கவே மாட்டாரு. ஆனா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த கொர்நேலியு பயபக்தியா ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாரு. கர்த்தருடைய தூதன் அங்க வந்து சொல்றாரு, உன் ஜெபம், உன் தான தர்மம் தேவ சந்நிதியில் வந்து எட்டினது, கேட்கப்பட்டது. நீ தோல் பதனியுடைய வீட்டுக்கு போ, அங்க ஒரு மனுஷன் இருப்பான், ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, சீமோன் என்பவர். அவர் வந்து இந்த தேவனுடைய காரியங்களை போதிப்பார். அவர்கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலிருந்து ஒரு துப்பட்டி இறங்குது, அதுல நிறைய மிருகம் இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, இதை அடிச்சு புசி அப்படிங்கிறாரு. இந்த பேதருக்குள்ள ஜாதி வெறி ரொம்ப இருக்கு, உள்ளே இருக்கு. ஆனா இயேசு என்ன பண்ணிட்டாரு? அந்த பேதுருவையும் பக்குவப்படுத்தி இருக்கிறாரு. உன்னால முடியாதுப்பா, நீ கைவிடப்பட்டு போயிருவ, உன் மாம்சத்துல நீ சாட்சியா நிக்க முடியாது. 3 தடவை மறுதளிச்சிடுறாரு. அந்த பேதுருவை திரும்ப மறுரூபமாக்கி கர்த்தர் ஒரு தலைவன் ஆக்கி வச்சிருக்கிறாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதை அடிச்சு புசி அப்படிங்கிறாரு. இவர் சொல்றாரு, ஆண்டவரே, தீட்டானதை அருவருப்பானதை நான் புசிக்க மாட்டேன். இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்குள்ள இந்த எண்ணம் இருக்கு, நான் யார் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா? இல்லைங்க, நீங்களும் நானும் பேக்ரவுண்ட் என்னன்னா, இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம், அவர் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டிருக்கோம், அவர் நம்மை மீட்டதுனால நமக்கு மகிமை, அவர் நம்மை சுத்திகரித்ததுனால நம்ம நரகத்துக்கு தப்பு வைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, திரும்ப தேவன் சுத்தமாக்கினதை நீ தீட்டா என்னாதப்பா, சோத்திரத்தோட அடிச்சு பூசி. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்ன பிரச்சனை தெரியுமா? உள்ள கசப்பு, வெஞ்சன்ஸ். நான் யார் தெரியுமா, என் பேக்ரவுண்ட் என்ன தெரியுமா,
பேதுருக்கு அன்னைக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு. திருச்சபைக்கு அவர் ஒரு விசேஷமானவர் தான், அவர் மூலமா பெரிய பிளான் இருக்கு. ஆனா உள்ள இருக்கிற அந்த ஜென்ம ஸ்வாவம், உள்ள இருக்கிற மாம்சம் சாகல. சொல்றாரு திரும்ப அடிச்சு புசி அப்படிங்கிறாரு. 3 முறை சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்து அந்த அடிச்சு புசிக்கிற சம்பவம் வருது. ஒரு புரஜாதியின் கொர்நேலியு வீட்டுல இருந்து வர்றான். பயங்கர பசிங்க பேதுருக்கு. இந்த பசிக்கும் இந்த ஊழியத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு பாருங்க. இயேசுவும் பசியா இருந்தாரு. சமாரிய ஸ்திரீ தண்ணி அந்த இடத்துல பசியா இருந்த உடனே சீசர்கள் சொல்றாங்க, ஆண்டவரே சாப்பிடுறீங்களான்னு. இல்ல இல்ல, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் இருக்கிறது. பேதுரு பசியோட மாடியில உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, கீழே ஏதோ சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆனா இன்னொரு சாப்பாடு இருக்கு. கொர்நேலியு வீட்டுல அநேக ரட்சிக்கப்பட போறாங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவன் வச்சிருக்கிற திட்டத்திற்கு நம்மளுடைய ஜென்ம சுபாவம், நம்மளுடைய மாம்சம், நமக்குள்ள இருக்கிற அந்த ஈகோ, நமக்குள்ள இருக்கிற வைராக்கியம், இதெல்லாம் இருந்தா கர்த்தர் பயன்படுத்த முடியாதுங்க. அதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாதிருங்கள். உலகத்துல அது இருக்கு, உலகத்துல அது பெருமையா இருக்கு. ஆனா அங்க பேதுருட்ட சொல்றாரு, தேவன் சுத்தமாக்கினதை பிரஜாதியர்களுக்கும் போகணும்பா. பிரஜாதியர்களும் அவங்க தொழுது கொள்வாங்க, பிரஜாதியர்களும் ரட்சிக்கப்படுவாங்க. நீ அதுக்கு தடையா இருக்காத, உன்னை விட்டு கொடு. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம அப்படி தடையா இருக்கிறோம்? நமக்குள்ள இருக்கிற ஈகோ, நமக்குள்ள இருக்கிற மாம்சம், நமக்குள்ள இருக்கிற ஜென்மஸ்வாவம். பாருங்க, அந்த பேதுருட்ட ஆண்டவர் சொன்னாரு, நேரா வேலைக்காரன் பின்னாடி போறாரு, கொர்நேலியு வீட்டுக்கு போறாரு. அங்க போய் இயேசுன்னு நாமத்தை சொன்னவன ஆவியானவர் ஊற்றப்பட்டுட்டாரு. ஹல்லேலூயா. பாருங்க, வேதம் இப்படிதாங்க ஒழுங்கு வச்சிருக்கு. அந்த ஏற்ற தாழ்வு, கசப்பு, அந்த உள்ள இருக்கிற ஒரு விதமான அந்த எண்ணங்கள், பேதுருக்கு அது தடையா இருந்திருக்கு. அதை கர்த்தர் சரி பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு பாருங்க. இன்றைக்கு இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க விசேஷமானவங்களா, இல்ல என்ன சேர்ந்த ஆளு, இது யாரு பேக்ரவுண்ட் இன்னது, இந்த இது நாங்க, அதெல்லங்க. கிறிஸ்து, அவர் ரத்தம், அவர் நாமம், அதுதான் நியாய தீர்ப்பு நாள்ல நம்மை விடுதலை ஆக்கும், அதுதான் நம்மளை பாதுகாக்கும், அதுதான் நம்மள ஆண்டவர் சொல்வாரு, நீ உத்தமம் உள்ளவன், நீ உண்மை உள்ளவன் பாரு. இன்னைக்கு நம்ம யாரையும் நேசிக்கும் போது, நடத்தும் போது, விசாரிக்கும் போது இந்த கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள கூட, கணவன் மனைவிக்குள்ள கூட இந்த ஈகோங்கிறதுனால அங்க பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய குடும்பத்துல அநேக நஷ்டங்கள், அநேக பாதிப்புகள். இங்கு ஆண்டவர் செய்கிற 9ஆம் வசனத்துல, ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி. சிலுவையில் என்ன நடக்குதுன்னா, நீசக்கோளமாகிறா. சிலுவையில ரோமர்களால, ரோம போர்ச்சேவர்களாலே அவர் கைவிடப்பட்டவராக, அடிக்கப்பட்டவராக, நொறுக்கப்பட்டவராக. பாருங்க, இன்றைக்கு அடுத்த வாரம் கர்த்தருடைய பந்தி, அந்த பந்தியில பங்கெடுக்கும் போது அது எதை குறிக்குதுன்னா, மணவாளன் மணவாட்டிக்காக அன்பு கூர்ந்து தன் ஜீவனை கொடுத்ததை குறிக்கிறது. அவர் மரித்தார், உயிர் தெழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார், திரும்ப வரப்போகிறார். மணவாளனுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட திருச்சபையாக நீங்களும் நானும் மணவாளனோடு இருக்கத்தக்கதாக, என்றென்றைக்கும் இருக்கத்தக்கதாக. இங்க இருக்கிற வீடு, இங்க இருக்கிற ஆஸ்தி, இதெல்லாம் நமக்கு நல்லதுதான். ஆனா அதை காட்டிலும் மகிமையா அவரோடு இருக்கிற அந்த மகிமைக்கு நாம் ஆயத்தமாகணும். நம்முடைய பொக்கிஷத்தை அங்க சேர்த்து வைக்கணும். பாருங்க, ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த பஸ் ஸ்டாண்ட்ல அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க, திருடு போன பிறகு அப்புறம் நீங்க எச்சரிக்கையா இருக்கிறதுக்கு அது நல்லது இல்லை. அதற்கு முன்பாகவே நீங்க என்ன செய்யுங்க, கண்காணிப்பு கேமரா பொருத்துங்கள். அப்ப நிறைய சொல்றாங்க வரிசையா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிசாசு சொல்வா, நீ இங்கதான் 1000 வருஷம் இருக்க போகிற, இங்கதான் 1000 வருஷம் நீ இருக்க போகிற, பொய் சொல்லுவான். நீ யாரு, உனக்கு இருக்கிற இது என்ன, விட்டுறாத, உண்டா இல்லையான்னு பார்த்துரு, கண்ணுக்கு கண் வாங்கிரு, பல்லுக்கு பல் வாங்கிரு. அது எப்படி ஒன்ன கேவலப்படுத்தலாம், அதை எப்படி ஒன்ன அவமானப்படுத்தலாம். பாருங்க, அங்க நடுவுல பிசாசு உட்கார்ந்து வேதம் ஓதுது. ஆனா சத்தியத்துக்குள்ள போகும்போது ஒருவரில் ஒருவர் தங்களிலும் அவர்கள் என்ன செய்யணும், மேன்மையானவர்களாய் என்ன கடவீர்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களில் இருக்க கடவது.
அவர் நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், மனுஷனுக்கு நன்மை செய்யணும், மனுஷனை விசாரிக்கணும், அவனை விடுவிக்கணும். அந்த அன்பின் எண்ணம் பிரியமானவர்களே, நமக்குள்ள அப்படி ஒரு ஜெப வாழ்க்கை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு உங்க மூலமா கர்த்தர் மகிமைப்படுவார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. எபேசியர் 5 அதிகாரம் ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். எபேசியர் 5:26. எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து. இந்த திருவசனம் இருக்கு பாத்தீங்களா? நீங்க போட்டிருக்கிற ட்ரெஸ், ஒருவேளை கல்யாணத்துக்கு ஒரு பெண்ணு போட்டிருக்காங்கன்னா 13,000, 20,000, ஒருவேளை ஒரு சில சேலை 50,000, 1,00,000 கூட இருக்கலாம். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் போட்டுட்டு அழுக்காயிருது. என்ன செய்யறோம்? தண்ணியில சுத்தமாக்குறோம். அடுத்து சுத்திகரித்து. இங்க வாசிக்கிறோம், தண்ணீர் முழுக்கினால் ஞானஸ்நானம் ஒப்பு கொடுத்து. ஞானஸ்நானம் எடுக்கலன்னா எடுத்துடணும், பரிசுத்தமாக்கப்படணும், சுத்திகரிக்கப்படணும், ஒப்பு கொடுக்கணும், பாவம் மன்னிக்கப்படணும், இயேசுக்காக வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க கற்றுக் கொடுக்கப்படணும். ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் பாவத்துலதான் இருக்கிறான். ஒரு வாலிப பிள்ளை, வாலிப சகோதரன், அவன் எண்ணம் பாவமா இருக்கு. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் அந்த சிந்தையை காத்துக்கொள்ளணும். சுத்திகரித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்ம என்ன செய்யுதான்? சுத்திகரிக்கிறது. அந்த சுத்திகரிப்புக்குள்ள இருக்கணும். அப்பதான் இயேசு உலாவுவார், இயேசு அங்கு வாசம் பண்ணுவார். எப்படி சுத்திகரிக்கிறாரா? தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமா. இந்த சுத்திகரிக்கிறதுன்னு என்னன்னா, துணியை பொதுவா போட்டு துவைக்கிறது. ஆனா அதுக்கப்புறம் அயன் பண்றோம் பாத்தீங்களா? கல்யாண வீட்டுக்கு போகணும், மெட்ராஸுக்கு போகணும், அல்லது மதுரைக்கு போகணும், அங்க இன்னும் விசேஷம், அதுக்கு அயன் பண்ணி நல்லா பண்ணிருக்காங்களா? அது பேர் என்னன்னா பரிசுத்தமாக்குகிறதும். ஒரு பர்பஸோட அது ரெடி பண்றது, ஒரு பர்பஸோட ஆயத்தமாக்குறது. உங்க ஆஸ்தி, உங்க சம்பாத்தியம், உங்க பிள்ளை, உங்களுக்கு உண்டான எல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கா? ஆண்டவருக்கு சிறந்ததை கொடுக்கத்தக்கதாக, கொழுமையானதை கொடுக்கத்தக்கதாக, பரிசுத்தமாக்கப்பட்டதாக, சுத்திகரித்து பரிசுத்தமாக்க. ஆண்டவரே, என் பிள்ளை சுத்திகரிக்கப்படணும், அடுத்து பரிசுத்தமாக்கப்பட்டு எஜமானனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். மணவாளன் கிட்ட அந்த மணவாட்டி வரும்போது அலங்கரிக்கப்பட்டு உள்ளான பூரண மகிமை உள்ளவளா. ஆண்டவர் சொல்வாரு, அங்கே உன்னத பாட்டுல சொல்லப்பட்டிருக்கு, அங்கே ஆண்டவர் சொல்றாரு, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, என் ரூபவதியே. அது ஜெப வாழ்க்கை. ஆண்டவருக்கு ஏற்ற கீழ்ப்படிதல், ஆண்டவருக்கு ஏற்ற பரிசுத்தமாக்கப்படுதல். ஆண்டவரே, நான் இன்னும் உமக்கு பிரியமா இருக்கணும், இன்னும் உமக்காய் நான் கனி கொடுக்கணும். என் வாழ்க்கையில ஆண்டவரே பெருமை இருக்கு, என் வாழ்க்கையில ஆண்டவரே கசப்பு இருக்கு, எனக்குள்ள சிந்தனை சரியில்லை. சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு அவருடைய உள்ளான அந்த ஆவியில உள்ளான வல்லமைக்குள்ள இருக்கத்தக்கதாக, உள்ள ஒரு வல்லமை, அந்த கிறிஸ்துவின் வல்லமை உள்ள இருந்து வெளிப்படத்தக்கதாக. ஆண்டவருக்குள்ள சும்மா வல்லமை வல்லங்க, அவர் மனுஷகுமாரன் இரவெல்லாம் அந்த வல்லமைக்கு காத்திருக்கிறார், அதிகாலையில காத்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில, நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்துல, பிள்ளைகளுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? அங்கு சுயம், நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன், நான் என் இஷ்டப்படிதான் நடப்பேன், என்னுடைய ஸ்டைல் படிதான் நான் குடும்பத்தை நடத்துவேன். கேட்பார், கணக்கு கேட்பார். பிள்ளை கர்த்தருடையது, குடும்பம் அவர் ஏற்படுத்தினது. ஒருவேளை இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம் குறைவா இருக்கலாம், ஆனா உங்களோடு இருக்கிற இயேசு குறைவானவர் அல்ல. உங்களோடு இருக்கிற இயேசு மரித்து மண்ணோடு மண்ணாய் போனவர் அல்ல, அவர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களை விசாரிப்பார். அவர் 5 அப்பத்தையும் 2 மீனையும் பெருக பண்ணுவார். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுவார். வாயை திறந்து அவர் சொல்றாரு, மரித்த அந்த வாலிபன் எந்திரிக்கிறான், நாயின் ஒரு விதவையின் மகன் எந்திரிக்கிறான். ஒரே ஒரு வார்த்தை. இன்றைக்கு உங்க நிலைமையை மாற்ற முடியாத அவரால நிச்சயம் முடியும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை தான் நீங்களும் நானும் சேவிக்கிறோம். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு, பட்சபாதத்தோடு அவரை பின்பற்றாதிருங்கள். உலகத்துல என்ன செய்வான்? மினுக்குள்ள வஸ்திரம் தைச்சவங்களை கண்டா ஒரு மாதிரியும், சாதாரணமா நிலையில இருக்கிறவங்களை கண்டா அவங்கள ஒரு மாதிரியும் உலகத்துல பண்ணுவாங்க. ஆனா கர்த்தரிடத்துல நீங்க பட்சபாதத்தோடு அவரை பின்பற்றாதீங்க.
கர்த்தரை சேவிக்கும் போது இப்படி கம்பேர் பண்ணி நம்ம மனசுல இருக்கிற அந்த ஸ்டைல் படி அவரை பார்க்க வேண்டாம், வேதத்தின்படி நம்மை ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறது. சொல்லுங்க, சுத்திகரித்து. நம்ம வீட்டுல ஒரு வாரம் வெளியூர் போயிருக்கீங்க, வீடெல்லாம் குப்பையா கிடக்கு, படுத்த தூக்கமே வரமாட்டேங்குது, ஐயோ குப்பையா இருக்கே. அதை என்ன செய்யறோம்? சுத்தமாக்குறோம்னு மனசு ஒரு சந்தோஷம் இருக்கு. திடீர்னு கெஸ்ட் வர்றாங்க, அப்பா நல்ல வேலை சுத்தமாக்கிட்டோம் அப்படிங்கிறோம். இயேசு வருவார். ஆண்டவர் இயேசு உங்க பிள்ளை மேல உதிப்பார். நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும். கர்த்தர் உன்மேல் உதிப்பார். கர்த்தர் உதிப்பார். அவர் வருவார். ஹல்லேலூயா. நீங்க ஆயத்தமாக்கிட்டீங்கன்னா போதும், அவர் வருவார். அவருக்கு ஏற்ற, அவருக்கு பிரயோஜனப்படுத்துகிற, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு நம்முடைய வல்லமை விளங்கும். கர்த்தருடைய கண்கள் என்ன செய்தா? உலாவிக் கொண்டே இருக்கு. காலையில 5 மணிக்கு துதிக்கிறீங்க, காலையில 5 மணிக்கு பாட்டு பாடி ஸ்தோத்திரம் பண்றீங்க, சபை ஐக்கியமா கூடி ஜெபம் பண்றீங்க. அவர் உத்தமமான பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உங்க குடும்பத்திற்காக நீங்க செய்த காரியம், உங்க வீட்டை, உங்க பிள்ளைகளை, உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்திற்காக அந்த கிறிஸ்துவின் அன்பு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல கர்த்தர் எதையும் மறக்க மாட்டார். ஹல்லேலூயா. இங்கே அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது, கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. எதற்காகவா? பரிசுத்தமும் பிழையற்றதுமான, பரிசுத்தமும் மகிமையுள்ள சபையாக. சொல்லுங்களேன், மகிமையுள்ள. அப்ப மணவாளன் எதற்காக? ஒரு குடும்ப தலைவர் மணவாட்டியை என்ன செய்யணுமா? போஷித்து அன்பு பாராட்டி அங்க என்ன செய்யறாரா? இயேசு அந்த மணவாட்டிக்காக தன் ஜீவனையே கொடுத்து அதை சுத்திகரித்து அதை பரிசுத்தமாக்கி தண்ணீர் முழுக்கினாலே அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே கடந்து போய் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்குள்ளாக. இதெல்லாம் என்ன நடக்குதா? அங்கு கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல். ஹல்லேலூயா. காலையில் எந்திரிச்ச உடனே ஞாயிற்றுக்கிழமை ஆனா உட்கார்ந்து களியாட்டும் சினிமாவும் கேலியும் இருந்த வீட்டுல ஜெபமும் துதியும் ஆராதனையும் கர்த்தருக்கு பயப்படுற பயமும் குடும்பமா கர்த்தரை சேவிக்கிறதும் கர்த்தர் அந்த வீட்டை பார்ப்பாரு. ஹல்லேலூயா. நீ எனக்கு உண்மையா இருக்கிற. அந்த கொர்நேலியுவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் தான தர்மங்கள் என் சந்நிதியில் எட்டினது, நீ தேவனுக்கு பயந்திருக்கிறவன். அவனை பத்தி எல்லாரும் சொல்றாங்களா? கொர்நேலியுவை பத்தி, ஆபிரகாமை பத்தி கர்த்தர் சொல்றார், நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல பிள்ளையை பலி செலுத்த சொல்றாரு. பிள்ளை கர்த்தர் கொடுத்த பிள்ளை, அந்த பிள்ளையை ஒப்பு கொடுக்க கேட்கிறாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ கீழ்ப்படிந்து இருக்கிற, உன் உத்தமம், உன் இருதயத்தின் காரியத்தை பார்த்துட்டேன், நீ எனக்கு பயந்து இருக்கிறவன், உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல. கர்த்தர் இருக்கிறாரான்னு தெரியாதுங்க, ஆனா கீழ்ப்படியணும்னு சொல்லிட்டாங்கன்னா கீழ்ப்படிஞ்சவன வந்துருவாரு. அங்கு ஏற்கனவே ஆசீர்வாதத்தை ஆயத்தப்படுத்திட்டார். ஹல்லேலூயா. இது எதற்கு எழுதியிருக்கிறாரு? ஆபிரகாம் இன்னைக்கு இல்ல, ஈசாக்கு இல்ல, ஆனா உங்களுக்கும் எனக்கும் குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு. கர்த்தர் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதலை நம்மிடத்துல கேட்கிறாரு. நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறாரு. நம்ம சொந்த குடும்பத்தை நடத்தணும்னு கர்த்தர் சொல்றாரு. ஹல்லேலூயா. சொந்த குடும்பத்தை நடத்தணும், அது நல்லது. அப்போ திருமண காரியங்கள் என்பது கல்யாணம் ஆனவங்களுக்கானது மாத்திரமல்ல, கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கும். என் இயேசுவுக்காக திருமண வாழ்க்கை, என் இயேசுவுக்காக, என் கர்த்தருடைய நாம மகிமைக்காக என் குடும்பம், கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பிள்ளைகள் அவர் மகிமைக்காக. நீங்க ஒரு வேலை பைத்தியமா இருக்கலாம், கேலியா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களை அலங்கரிச்சிருவாரு. அவர் கையில எடுத்து உங்களை அலங்காரமாக்கி விடுவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு தேவை என்னன்னா, ஆண்டவரே எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு சொல்லி கொடுங்க, அப்படி சொல்றவங்கள தான் கர்த்தர் தேடுறாரு. என்னால முடியலப்பா, எனக்கு நீங்க வந்து என்னை பலப்படுத்துங்க. வேதம் சொல்லுகிறது, பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். இருக்கிறவைகளை அவமானப்படுத்தும்படி இல்லாதவைகள் என்கிட்ட இல்லப்பா, என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு நீங்க தான் எல்லாம். கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே நாம் வாசிக்கிறோம்,
28ஆம் வசனம், அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். 30ஆம் வசனம், நாம் அவருடைய சரீரத்தின் அவயங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. நம்ம யாரா இருக்கிறோமா? இந்த கணவன் மனைவி என்பது இருவரும் ஒரே சரீரம். இப்ப பவுல் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவோடு சுத்திகரிக்கப்பட்டவர்கள், மணவாளனுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பிரயோஜனமான அவர் மகிமைக்காக உங்களை வைத்திருக்கிறார். அவர் மகிமைக்காக உங்களை வச்சிருக்கிறாரு. நம்மளை சுத்தி அநேக ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கலாம். ஆனா கர்த்தர் நமக்குள்ள ஒரு பாரத்தை கொடுப்பாரு. நமக்குள்ள ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அந்த உணர்வை கொடுப்பாரு. ஐயோ அருவருப்பு நீ அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களை காமிப்பாரு. இவங்களுக்காக நீ ஜெபம் பண்ணு, இவங்களுக்காக நீ பரிசுத்தமாக்கு, நீ ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணு, உன்னை கொண்டு நான் அவங்கள சுத்திகரிப்பேன். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜெபம் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் இருக்கு பாருங்க, அது அப்படியே நிரம்பி வழிந்து கொண்டிருக்கும். சும்மா எங்கனையா போய் நின்னா கூட அது மூலமா கர்த்தருடைய கிரியைகள் நடக்கும். கர்த்தர் நீங்க எங்க நடந்து போய் நிக்கிறீங்களோ அங்க எல்லாம் அவருடைய மகத்தானதை செய்து கொண்டே இருப்பார். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. கடைசியாக 30ஆம் வசனம், அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். அந்த 32, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சொல்லுகிறேன். பவுல் அப்போஸ்தலர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். பாருங்க, அப்ப திருமணம் என்பது பிள்ளை பேற்றுக்காக திருமணம் பண்றாங்க. கடைசியாக இரண்டாவது, மனுஷனுடைய சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக திருமணம் பண்றாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது என்னன்னா, தேவ நோக்கத்திற்காக, தேவ சந்ததிக்காக, தேவ சாயலுக்காக, தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக, இந்த பூமியிலே அவர்களுடைய சித்தம் செய்யப்படுவதற்காக, அதற்காக தான் கர்த்தர் இந்த திருமணத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே திருமணம் என்பது அது கேவலமானது இல்லை. அதை பத்தி பேசி அதை சாபமாக்குறதுக்கான ஒன்றல்ல. திருமணமானவங்களானாலும் சரி, ஆக போறவங்களானாலும் சரி, திருமண காரியங்கள்ல ஒருவேளை ஏதோ ஒரு இடத்துல வேதனையோடு கண்ணீரோடு குடும்ப காரியங்களை பார்க்கும்போது பயப்பட வேண்டாம். இந்த குடும்பத்தை தொடங்கினவர் கர்த்தர், அதற்கான மேனுவலை கொடுத்தது கர்த்தர். அப்ப எங்க சரியில்லையோ அதை சரி செய்து கொள்ளும் போது பாருங்க, ஒரு காருக்கு ஒரு மேனுவல் இருக்கு, ஒரு ஃப்ரிட்ஜுக்கு ஒரு மேனுவல் இருக்கு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மேனுவல் இருக்கு. அதை சரியானபடி தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம இஷ்டத்துக்கு அதை செய்யக்கூடாது. இப்படிதான் செய்யணும்னா இப்படிதான் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மெக்கானிக் இது மாதிரி. பாருங்க, அப்ப நீயா நானாங்கிறதுல நம்ம அர்ப்பணிக்கிறதுல கூட கணவன் மனைவி, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளாங்கிறது அல்ல. கர்த்தருக்கு முன்பாக அந்த நோக்கம் நிறைவேற, சித்தம் நிறைவேற, பிசாசுக்கு இடம் கூடாதபடி எவனை விழுங்கலாம் என்று பிசாசு என்ன செய்கிறான்? வகை தேடி திரிகிறான். குடும்ப தலைவர்கிட்ட அவன் பேசுவான், ஏய் ஓ இதை விட்டுறாத. மனைவிட்ட சொல்லுவான், நீ எல்லாத்துலயும் விட்டு கொடுத்து தாழ்ந்து போற அப்படின்னு சொல்லி 2 பேரையும் தூண்டி விட்டுருவான். நடுவில் அவன் ஆசனம் போட்டு உட்கார்ந்து இருப்பான். அப்பா நல்லா இருக்கு, பரவாயில்ல, நம்ம வேலை நல்லா நடந்துகிட்டு இருக்கு. ஆனா வேதத்துக்குள்ளே போகும்போது கிறிஸ்துவின் சாயலை தரித்து, நான் ஆண்டவரே அர்ப்பணிக்காததுனாலதான் இந்த பிரச்சனை. ஆண்டவரே நான் கொஞ்சம் என்னை தாழ்த்தி, என்னை ஆண்டவரே இன்னும் நான் கொஞ்சம் ஜெபம் பண்ணி இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நான் அன்பு கூர்ந்து இருக்கலாம், இன்னும் ஆண்டவரே உங்களுடைய சாயலின்படி என்னை ஒப்பு கொடுத்திருக்கலாம். அதனால இன்னைக்கு இந்த பிரச்சனை ஆண்டவரே, என்னனாலதான் ஆண்டவரே இந்த பாதிப்பு, என்னனாலதான் ஆண்டவரே இந்த குறை அப்படின்னு கிறிஸ்துவண்டை போகும்போது கர்த்தர் அங்க நிறைவாக்குவார். அல்லேலூயா. அப்ப 2 பேருக்கும் ரட்சகர் தேவை. இன்னைக்கு இந்த குடும்பத்துல என்ன பிரச்சனைனா சுயம், பாவம். அதனாலதான் இந்த குடும்ப வாழ்க்கையில நிறைய பிரச்சனை, நிறைய சேதங்கள்.
ஆனா கிறிஸ்துவின் அந்த சித்தத்தை செய்யும் போது 33ஆம் வசனம், எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல. சொல்லுங்களேன், அன்பு கூறுவது போல. ஹல்லேலூயா. கண்ணு பார்வை தெரியலன்னா கண்ணுக்கு என்ன செய்யறோம்? அதை செக் பண்ணி கண்ணு டாக்டரை பார்த்து அதை விசாரிச்சு அப்புறம் என்ன செய்யறோம்? கண்ணுக்குரிய காரியங்களை பார்க்கறாங்க. அப்போ அதே மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகள்லையும் அதே மாதிரி ஆண்டவர் சொல்றார், நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல உன் மனைவியினிடத்திலே தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன், மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவுள். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். ஜாடி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். ஜாடி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். ஜாடி தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் இயேசு நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஹல்லேலூயா. ஒரு சொல்லால காரியங்களை மாற்றுவதற்கு எவ்வளவு ஆயத்தமா இருக்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. மணவாட்டி மேல எவ்வளவு பாசம், திருச்சபையின் மேல, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் மேல இயேசு அன்பாயிருக்கிறார், இரக்கமாயிருக்கிறார். அந்த குடும்பத்துல கர்த்தர் அந்த அன்பையும் இரக்கத்தையும், ஓ ஸ்தோத்திரம், பிள்ளைகள் மேல ஒரு பாசத்தையும் விசாரிப்பையும், பிள்ளைகளுடைய நல்வாழ்வு, பிள்ளைகளுக்குள்ள அந்த ஒழுக்கம், பிள்ளைகளுக்குள்ள அந்த ஜெப வாழ்க்கை, பிள்ளைகளுக்குள்ள கீழ்ப்படிதல். ஒருவேளை கீழ்ப்படிதல் இல்லைன்னா அந்த பிள்ளைகளை அதற்கான ஒரு உத்தரவாதம். குடும்பத்துல குறைவு இருக்குமானா அதற்கான விசுவாசம். ஒருவேளை இன்னைக்கு குறைவா இருக்கலாம், ஆனா உங்களோடு இருக்கிற இயேசு நிறைவாக்குகிறவர். உங்களோடு இருக்கிற இயேசு உங்களை விசாரிக்கிறவர், உங்க வாழ்க்கையை மகிமையாய் மாற்றுகிறவர். நீங்க கேட்கும் போது உங்க தேவையை அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவைன்னு அவர்கிட்ட கேட்டு பாருங்களேன். கேட்டுட்டு ஆண்டவரே நீங்க கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி பாருங்க. அவருடைய ஐஸ்வர்யத்திலிருந்து உங்க தேவையை சந்திப்பா, உங்க வீட்டை ரட்சிப்பா. உங்க வீட்டுல இழந்து போனதெல்லாம் திரும்ப அதை பெற்றுக்கொள்வீங்க. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ராஜா. ஒருவேளை ஆண்டவரே என் குடும்பத்துல நான் சரியில்லைப்பா, அப்படி ஒரு உண்மையா ஜெபம் பண்ணி பாருங்களேன். அதனாலதான்ப்பா என் குடும்பத்துல நிறைய நஷ்டம். நான் ஆண்டவரே உத்தமமா இல்ல, இயேசுவை போல அதை சுத்திகரிக்கிறத நான் விரும்பலப்பா, பரிசுத்தமாக்குறத நான் விரும்பல. அதனாலதான் என் குடும்பத்துல இந்த குழப்பம். நான் பணத்தை பெருசா நினைச்சேன், மனுஷ மத்தியில பேர் புகழ பெருசா நினைச்சேன். ஆனா கர்த்தருக்கு பயப்படுறத நான் பெருசா நினைக்கலப்பா. ஆண்டவரே என்னை மன்னிங்க, ஆண்டவரே என்னை சுத்திகரிங்கப்பா. ஓ ஹல்லேலூயா. அங்கே குடும்பத்திலே அன்பு பாராட்டி இரக்கம் செய்து குடும்பத்திலே நற்காரியங்களை உருவாக்கி ஆசீர்வாதத்தை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து, ஓ அந்த வீட்டின் நடுவில் இயேசு உலாவத்தக்கதாக, உங்க குடும்பத்தின் நடுவிலே அவர் உலாவத்தக்கதாக கர்த்தர் உன் ஆக்கினைகள் எல்லாம் அகற்றி சத்துருவை விலக்கி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவிலே, அவர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். உங்கள் நடுவிலே அவர் வருகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாரு. கனம் பண்ணாதவங்களை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு வேதம் சொல்லுது. வேசித்தனம் பாவத்தை பத்தி போட்டிருக்கு. அதை கர்த்தர் அருவருக்கிறார். அந்த பாவம், அப்படிப்பட்ட பாவம், சிந்தனையினால இருக்கிற பாவம் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. திருமண வாழ்க்கை அது அசுசிப்படாதபடி, ஒரு மனுஷன் அசுத்தமா சிந்தனையில வாழக்கூடாது. அவன் கர்த்தருக்காக தன் வாழ்க்கையை அமைக்கணும். வாலிபர்கள் தங்க வாழ்க்கையை அப்படி ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கணும்பா, என் குடும்பம்னு ஒண்ணு அது இப்படிதான் இருக்கணும், என் பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும். நம்ம அசுசியோடு வாழ்வதற்கு அல்ல. எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு வகைதேடி சுத்தி திரிகிறான். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். சொல்லுங்களேன், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். விழித்திருங்கள், எவனை விழுங்கலாமோ என்று பிசாசானவன் வகைதேடி சுத்தி திரிகிறான். அந்த பரிசுத்தம், சுத்திகரிப்பு, இயேசுவோடு இருக்கிற அந்த வாழ்க்கை, கர்த்தர் உங்களை சத்துருவின் மத்தியில உங்களுக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். சத்துருவின் கிரியைகளை அழிக்கத்தக்கதாக மணவாட்டி மணவாளனோடு இணைக்கப்பட்ட ஒன்று, எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமும், பாலானவைகளை எல்லாம் கெட்டத்தக்கதாக, ஓ ஸ்தோத்திரம், தலைமுறை தலைமுறையா இடிந்து கிடக்கிறதை திறப்பானதை அடைக்கத்தக்கதாக கர்த்தர் உங்க மூலமா மகிமைப்படுவார். முதல்ல தாமதமா இருக்கலாம். ஏன் இப்படி தாமதம்? இல்ல இல்ல, கர்த்தர் தலைமுறை தலைமுறையாய் பாலா கிடந்ததை உன்னை கொண்டு கர்த்தர் ஒரு ஏதனை போலாக்குவார். அதை தேர்தல் அடைய செய்வார், அதை ஆறுதல் அடைய செய்வார். கர்த்தருக்கு ஏற்ற மகிமையாக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே. தண்ணீர் முழுக்கினால ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுங்க. ஞானஸ்தானம் எடுக்காதவங்க அதற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைங்க அப்படி ஆயத்தமானு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளுக்கு அதை பத்தி, அந்த ஞானஸ்தானத்துக்கான காரியங்களுக்காக, அந்த சுத்திகரிப்புக்காக அழுக்கோடு ஒரு ட்ரெஸ் அடுத்த நாள் போட மாட்டோம். திரும்ப திரும்ப ஒரு வாரம் போட மாட்டோம். அது சுத்திகரிக்கப்படணும். தண்ணீர் முழுக்கினால ஞானஸ்தானத்துக்கு வரணும். பிசாசுக்குரிய உடமை ஆகக்கூடாது. பிசாசுடைய அழிவுக்கும் நாசத்துக்கும் அப்படி பிள்ளைகள் ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆளுகையில அந்த சுத்திகரிப்பு, அந்த பரிசுத்தமாக்குதல், ஓ அவருக்கு கரை திரை முதலான ஒன்றும் இல்லாமல். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி அப்பா.
ஆசீர்வதித்ததற்காக நன்றி. எல்லா மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலுமிட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைய ஐக்கியமும் வழிநடத்தலும் சமாதானமும் மாறுதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக.